டாப் மோஸ்ட் எம்எம்சி கம்பெனியான காக்னிசன்ட்ல இருந்து தான் ஒரு ஆஃப் கேம்பஸ்க்கான ஒரு ஹைரிங் போர்ட்டல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனலிஸ்ட் ட்ரைனிங் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓவர்வியூ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தலாம். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா ஃபுல்லாக தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி சர்வீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 4 LPM கொடுக்குறாங்க ஃபிக்ஸ்டாக. உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் அது கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலிஸ்ட் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணுறதுனால ஐடி செக்டார்ஸ்குள்ளார தான் நீங்கள் டொமைனாக இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டிவ் அண்ட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஸ்கில் செட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அது கூட கீழே நம்ம வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா அப்ளைனுங்கிற பட்டன் வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதோட டேப் அப் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீடாக்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் உங்களுக்காக நான் கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலேருந்து பார்த்தலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 2023-24 தேர்ட் இயர். ஓகேங்களா? ஃபுல் டைம் டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஎஸ்சி. ஓகேங்களா? நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% வச்சுருந்தீங்கன்னா அதாவது 10th 12th டிப்ளமோ யூஜிசி இதில் 3லையும் நீங்கள் 60% வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான அரியர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இந்த போட்டிருக்காங்க. நீங்கள் 60%க்கு 1% கம்மியாக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத்தில் தான் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ராஜெக்டிங் கிடைக்குது அங்கே வந்து ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன எதெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில், நெட்ஒர்க்கில், டேட்டா பேஸில், ஸ்டோரேஜ், மெசேஜிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் என்விரான்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? நீங்கள் ஆல்மோஸ்ட் டேட்டா ட்ரைனிங் அனலிஸ்ட்டாக நீங்கள் போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த ரோல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சரௌண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா 24/7 என்விரான்மெண்டல் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் த பேன் இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இங்கே வந்து சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கிடையாது. ஓகேங்களா? நைட் ஷிஃப்ட்ஸ் cannot be accommodation ஃபார் த பெய்டு. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுனாலும் கம்பெனி சார்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. கேப் ஃபெசிலிட்டி இருக்குது, பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது எந்த பிரச்சனையும் இதில் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே வந்து அப்ளைங்கிற பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அது மூலியமாகவும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேண்டேட்ரி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து 2 பேஜ் இருக்கணும், ஹை குவாலிட்டியாக இருக்கணும், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஓகேங்களா? மேண்டேட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகாடமிக்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஐடி கார்டு மஸ்ட்டாக இருக்கணும். ஸ்கூல் ஐடி கார்டு ஆர் காலேஜ் ஐடி கார்டு, யூஜிசி மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இதை வச்சு தான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மேண்டேட்ரி டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்போர்டிங் பண்ணும் போது பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா ஓட்டர் ஐடி இருக்கணும், அப்போல்லாம் பாஸ்போர்ட் இருக்கணும். மேண்டேட்ரி நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக செக் பண்ணுறதுக்காக இந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்குரிய உங்களுடைய மெயில் ஐடி ஆக்டிவ் மெயில் ஐடியாக பார்த்து கன்ஃபார்மாக கொடுங்க. அதில் தான் உங்கள் மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே இடத்துல அப்ளைங்கிற பட்டன் வந்து டேப் அவுட் பண்ணுங்கள். உங்கள் மெயில் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.